நீங்க எதுக்கு வார்த்தை அனுப்புறீங்க? உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற வார்த்தை எதுக்காக புறப்பட வேண்டும்? ஜெபத்துல மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் சொல்றேன். வார்த்தை எதுக்காக அனுப்புகிறீர்கள்? ஒன்றை வாய்க்கும்படியாய் செய்ய, ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக, ஒரு சூழ்நிலையை மாற்றும்படியாக, ஒரு மலையை தகர்த்து எரியும்படியாக. அதற்காக வார்த்தை அனுப்புகிறீர்கள். வெறுமையா திரும்பாது. விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இருக்கீங்களா? வாய்க்குமா வாய்க்காதா? கர்த்தர் சொல்றார், நீ இதை புரிந்து கொள். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்பாது. நான் விரும்புகிறது செய்து, என்ன விரும்புகிறேனோ அதை வாய்க்கும்படி செய்யும். அப்ப அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாயில் அதை வைக்க போகிறோம். அந்த வார்த்தை அனுப்ப போகிறோம். அந்த வார்த்தை 100%, 100க்கு 100 அது ஃபெயிலே ஆகாது. கர்த்தருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்குது. அந்த விருப்பத்தை நான் பேசி இருக்கிறேன் வாயை திறந்து. அந்த வார்த்தை அந்த விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும். இருக்கீங்களா?